உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இப்போ 4-5 பிராண்ட் இருக்கு, 4-5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெட்டுன்னு ஒன்று விற்கிறாங்க, இல்லை அது பேர் என்னது எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று விற்கிறாங்க. அப்புறம் என்னமோ பார்த்தேனே, நம்பர் ஒன்று எக்ஸ்பிரஸ், ஜெட்டு, அடுத்தது கெடா மார்க்கு, அடுத்தது வீரன், பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இந்தந்த பேரில் வருதுங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் கிடைக்கிற மாதிரி வரல பொழுது. அது என்னன்னாக்கா ஒரு மதுப்பிரியர் போய் கேட்குறாருனாக்கா இந்த பிராண்டுன்னு கேட்குறாரு, கிடையாது ஏதோ ஒரு பிராண்டு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மது அப்படி அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. போகிறது 140 ரூபா ஒன்று கொடுங்க, 180 ரூபா ஒன்று கொடுங்க. அது என்ன பிராண்டு, ஏது எந்த ஒரு கணக்கு வழக்கு ஒரு இதுவே கிடையாது. அது என்னமோ வாங்கிறது, என்னமோ அன்றைக்கி இது போதைக்க பிடிக்காம குடிச்சிட்டு போகிறாங்க. இதுதான் நடக்குது இந்திய டாஸ்மார்க் மதுப்பிரியல்களும் சரி. இது ஏன்னாக்கா நான் பெங்களூரை போயிருக்கேன், ஹைதராபாத் போயிருக்கேன். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஏதோ நம்ம பிடிச்சது, இந்த பிராண்ட் பிடிச்சா அந்த பிராண்ட் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே. அதுவும் இல்லாத 11 மணிக்கெலாம் கூட திறந்துடுறாங்க பெங்களூர்லாம். ஆனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கூட்டம் கிடையாது. நம்ம ஊரில் தான் 12 மணிக்கு தந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் மதுப்பிரியலுக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன். மற்ற ஊர்லலாம் அவ்வளோ இல்லைங்க. தமிழ்நாட்டில் தான் ரொம்ப, அதாவது மிட்டாய்களில் மீக்கிற மாதிரி மீக்கிறவங்க எல்லாம். அதை நம்ம மாற்றி தாங்க ஆகணும். இதுதான் இந்த காமன் மேனோட அன்பான வேண்டுகோள்.